சென்னை பெருங்குடி ரயில் நிலையத்தில் ரயில் பயணம் மேற்கொள்ள நடைபாதையில் காத்திருந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்க செயினை பறித்து சென்ற இளைஞரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். சென்னை கோட்டூர்புரத்தை சேர்ந்த 40 வயதான ரோசி என்ற பெண்மணி சென்னை வேளச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். நேற்று பணி முடிந்து மாலை அவர் வீடு செல்வதற்காக பெருங்குடி ரயில் நிலையம் சென்று அமர்ந்துள்ளார். சுமார் அதிகாலை 4:12 மணியளவில் ரயில் நிலைய நடைபாதையில் இருக்கையில் அமர்ந்திருந்த பள்ளி ஆசிரியை அருகில் வந்த இளைஞர் ஒருவர் இங்கே அமரலாமா என்று கேட்டுள்ளார். அந்த இளைஞரை பார்த்ததும் சந்தேகம் வரவே அவரிடம் திருப்பி எந்த ஒரு வார்த்தையும் பள்ளி ஆசிரியை பேசாமல் திரும்பிக் கொண்டிருந்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் நடைபாதையில் காத்திருந்த பெண்ணின் அருகில் அமர்ந்து இருந்த இளைஞர் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் யாருமில்லாததை நோட்டமிட்டு பெண்ணின் கழுத்தில் அணிந்து இருந்த 3 சவரன் தங்க செயினை பறித்துக்கொண்டு தப்பி ஓடினார். தனது கழுத்தில் அறிந்திருந்த தங்க செயினை இளைஞர் ஒருவர் பறித்துக்கொண்டு தப்பி ஓடியதும் கத்தி கூச்சலிட்டும் அந்த இளைஞர் ரயில் நிலையத்திலிருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி ஓடி தலைமறைவாகியுள்ளார். பட்டப்பகலில் ரயில் நிலையத்தில் அமர்ந்து இருந்த பெண்ணின் கழுத்தில் அணிந்து இருந்த தங்க செயினை இளைஞர் பறித்துக்கொண்டு ஓடும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இச்சம்பவம் குறித்து திருவான்மியூர் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தரமணி ரயில் நிலையத்தில் பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞரை திருவான்மியூர் ரயில்வே போலீசார் கைது செய்து ரயில் நிலைய காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.